ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रावशब्दरेष्मत्यं भागवतस्य यमहं श्लोके भक्तिर्भवति शमं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकचक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद जय श्री गुरुदेव हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம். நேற்று நாம 60 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இதுல இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய 61ல இருந்து 78 வரையும் இன்னைக்கு இந்த அத்தியாயம் முடிஞ்சிடும். 18வது அத்தியாயம். நாளைக்கு 19வது அத்தியாயம் முடிஞ்சிடும். சரிங்களா? நாளையோட நமக்கு 6வது ஸ்கந்தம் முடிகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, திதி கர்ப்பவதியாக இருக்காங்க. அவங்க என்ன வரம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்திரனை அழைக்கக்கூடிய ஒரு மகன் வேண்டும், அவங்களுக்கு மரணமே ஏற்படக்கூடாது அப்படின்னுட்டு கேட்டிருந்தாங்க. அதனால கஷ்யபர் அவங்களுக்கு ஒரு மகனை கொடுத்தாரு. ஸோ அதே போல நிறைய வைஷ்ணவ தர்மங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவார். ஸோ அதை அந்த விரதத்தை அவங்க ரொம்ப ஸ்ரத்தாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யாரு இந்திரனே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க ஒரு நாள், ஏன்னா அந்த விரதத்துல சூரிய உதயம் சூரிய அஸ்தமன நேரத்துல தூங்கக்கூடாது, படுக்கக்கூடாதுன்றது. இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மசக்கையால அப்படியே ஒரு மாதிரி கேரா இருக்கு. அவங்க படுத்திருந்தாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்திருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வாய் கழுவல, கை காலும் கழுவல, அது இல்லாம சந்தியா வேலையில அவங்க படுத்திருந்தாங்க. ஸோ அதனால என்ன விரத பங்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னுட்டு இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா, அதாவது அஷ்டாங்க யோகம், அனிமா லக்கிமா போன்ற அஷ்டாங்க சித்திகள் இருக்கு இல்லையா? அதுல எவ்வளவு சின்ன ரூபமாவும் நம்மளால மாற முடியும். ஸோ அது போல் ரொம்ப ரொம்ப சின்ன ரூபமா மாறி திதியோடைய கர்ப்பத்துக்குள்ள இந்திரன் நுழைஞ்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, திதி விரதபங்கம் பண்ணியாச்சு. ஸோ அதனால அந்த குழந்தைகளை கொன்னுடணும் அப்படின்னுட்டுதான் திதியோட கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சுட்டாரு. ஏன்னா அனிமா சித்தியால ஒரு அணுவை விட சின்ன ரூபத்துல அவங்களால மாற முடியும். அதனாலதான் அவன் திதியோட கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த குழந்தைய தன்னுடைய வஜ்ராயுதத்தால 7 பீஸா கட் பண்ணி 7 துண்டுகளாக கட் பண்ணிட்டான். அப்படி 7 துண்டுகளா கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தை அழறது. ஸோ உடனே அந்த 7 துண்டுகளும் 7 குழந்தைகளாக உருமாறு. ஸோ இப்ப அந்த 7 குழந்தைகளும் அழறது. ஸோ அதாவது அழும்போது இவன் என்ன சொல்றான், மாரோதி மாரோதி அப்படின்னு சொல்றான். மாரோதினா அழாதே அழாதேன்னு இந்திரன் சொல்றான். ஸோ இப்ப பார்த்தா 7 குழந்தைகளா மாறிடுச்சு. அந்த 7 துண்டுகள் 7 குழந்தைகளாக மாறிடுச்சு. ஸோ இதனடா அது 7 துண்டுகளா மாறிடுச்சு, 7 குழந்தைகளா மாறிடுச்சுன்னா திரும்ப அந்த ஒவ்வொரு குழந்தையும் 7 துண்டுகளா வெட்டி போட்டாங்க. ஸோ அப்படி வெட்டினதுக்கு அப்புறம் இப்ப 49 துண்டுகளாக ஆயிடுச்சா. அந்த 49 துண்டுகளும் 49 குழந்தைகளாக உருவம், அதாவது முழு உருவம் பெற்றெடுச்சு. ஸோ இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிருது. ஸோ அந்த 49 குழந்தைகள், ஒரு குழந்தை அழறதை நம்மளால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் 7 குழந்தைகள் அழறதை பார்த்தா அதை வெட்டா இப்ப 49 குழந்தைகளா அது உருமாறிட்டு இப்ப 49 குழந்தைகளும் அழ ஆரம்பிக்கும். இவன் சொல்றான், ஐயோ மாரோதி மாரோதி அழாதீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப துக்கத்தோடு அப்படியே கூப்பிய கரங்களோடு, ஓ இந்திரனே, நாங்கெல்லாம் உன்னுடைய சகோதரன் அல்லவா? சோ உங்களுடைய சகோதரனா இருக்கக்கூடிய எங்களுக்கே நீங்க கொல்றதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னுட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் கேக்குது. இந்திரனை கை கூப்பி கேக்குது, நாங்கெல்லாம் உங்க சகோதரன் இல்லையா அப்படின்னுட்டு கேக்குது. ஏன் எங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்பதான் இவங்க எல்லாம் இப்படி கை கூப்பி கேட்கும் போது இந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இவங்க எல்லாம் நம்மளுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னா. ஏன்னா இப்ப இவங்க நமக்கு விரோதியாக இல்லை, நம்மளுடைய நண்பர்கள் ஆதரவாளர்களாக இருக்காங்க அப்படின்னு இந்திரன் புரிஞ்சுட்டான். ஸோ நீங்க எல்லாம், ஆமா நீங்க எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் தான், நீங்க இனிமே பயப்பட வேண்டாம், நான் இனிமே உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க எல்லாம் என்னுடைய
சகோதரன் நான் இப்ப வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டு இந்திரன் வந்து சொல்றான். ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றார் பரீட்சித் மகாராஜுக்கு, அதாவது அஸ்வத்தாமன் வந்து பிரம்மாஸ்திரம் விட்டான் இல்லையா, அப்படி அஸ்வத்தாமன் வந்து பிரம்மாஸ்திரம் விடும்போது அதாவது உன்னை பரீட்சித் மகாராஜனை உன்னை ரட்சிக்கிறதுக்காக சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, உன்னுடைய தாயின் கர்ப்பத்துக்குள்ள இப்படிதான் நுழைஞ்சு உன்னை வந்து காப்பாத்திட்டு இருந்தார். அதே போலதான் இந்திரன் என்ன பண்ணா, அந்த அனிமா சக்தியோட தன்னுடைய வஜ்ராயுதத்தோட உள்ள போய் அந்த குழந்தைகளை 49 துண்டுகளாக வெட்டி இப்ப 49 குழந்தைகளாக பகவானுடைய கருணையால அந்த குழந்தைகள் வந்து முழு உருவம் பெற்றுடுச்சு. எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அந்த குழந்தைங்க வந்து இப்ப இருக்கு. சோ யார் ஒருத்தர் முழுமுதற் கடவுளான அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பௌதிக அச்சமும் கிடையாது. அவங்க வந்து ஆன்மீக உலகத்துல வந்து உயர்த்தப்படுவார்கள். சோ விஷ்ணுவுடைய முழு கருணை வந்து திதிக்கு வந்து கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சது அப்படின்னா, அவங்க வந்து திதி வந்து ஓராண்டு காலம் வந்து ரொம்ப சிறந்த விரதத்தை வந்து அனுஷ்டிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷ்ணு வழிபாடை வந்து அவ்வளோ ஸ்ரத்தையோட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஆத்ம பலம் ஏற்பட்டுடுச்சு. ஸோ அந்த குழந்தைங்க கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கும் ஆத்ம பலம் அதிகமா இருந்ததுனால இப்ப 49 மருத்துக்களாக 49 குழந்தைகளாக அவங்க வந்து இருக்காங்க. நான் வந்து மாரோதி மாரோதி அழாதீங்க அழாதீங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அதனால அந்த 49 பேருக்கும் மருத்துக்கள்னுட்டு பெயர் வந்துருச்சு. ஸோ இப்ப வந்து திதியோடைய கர்ப்பத்திலிருந்து அந்த பகவான் கருணையால தேவர்களுக்கு சமமான இந்த 49 குழந்தைகள் வந்து வெளியே வந்துட்டாங்க. சோ ஏன்னா இவங்க வந்து தேவர்களுக்கு சமமானவர்கள். ஏன்னா பகவானை வணங்குறதுனால இவ்வளவு ஒரு சிரேஷ்டமான குழந்தை பிறக்கும் அப்படின்னா அது பகவானுடைய கருணை தான். அதை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சோ இந்த திதி வந்து அந்த முழுமுதற் கடவுளான பகவான் நாராயணரை வழிபட்டதுனால இப்படி அவளும் தூய்மை அடைஞ்சா, அவ கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. இப்ப வந்து திதி வந்து இப்பதான் படுக்கையில இருந்து எழுந்திரிச்சுட்டா. எழுந்திரிச்சுட்டு பாக்குறான். இந்திரன் நிக்கிறான். இந்திரன் பக்கத்துல 49 குழந்தைகள் நிக்கிறது. 49 குழந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே நெருப்பு போல ரொம்ப பிரகாசமா ஜொலிக்கிறது. அப்படியே ரொம்ப பிரகாசமா ஜொலிக்கிறது. இந்திரன் வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஆஹ் ஏன்னா நட்போடு இருக்காரு. ரொம்ப அன்போட, பிரியமோட இருக்காரு இப்ப அந்த குழந்தைங்களுக்கு பக்கத்துல. சோ இத பார்த்த உடனே திதிக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா இந்த 49 குழந்தைகள் எப்படி வந்தாங்க? அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப வந்து திதி வந்து இந்திரன் கிட்ட கேட்கிறா, ஓ பிரிய மகனே, அதாவது இந்த 12 ஆதித்யர்களான உங்களை கொல்லணும்னு தான் நான் வந்து ஒரு மகன் வேணும்னு கேட்டேன். அதனாலதான் ரொம்ப கடுமையான விரதத்தையும் நான் வந்து ஃபாலோ பண்ணேன், அனுஷ்டிச்சேன். ஆனா நான் வந்து ஒரு மகன் தான் கேட்டேன். ஆனா இங்க வந்து 49 குழந்தைகள் இருக்காங்களே, இது எப்படி நிகழ்ந்துச்சு? மகனே இந்திரா, தயவு செஞ்சு நீ வந்து எனக்கு வந்து உண்மைய சொல்லு. தயவு செஞ்சு பொய்யெல்லாம் எதுவும் சொல்லாத. உண்மைய இருக்கிறது இருக்கபடி சொல்லு அப்படின்ட்டு கேட்கிறேன். உடனே வந்து இந்திரன் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். தாயே, நான் வந்து சுயநலத்தால குருடன் ஆகிட்டேன். ரொம்ப சுயநலம் பிடிச்சவன் தான் நானு. அதனால என்னுடைய குணத்தால, இந்த சுயநல குணத்தால என்ன ஆயிட்டேன், நான் வந்து குருடன் ஆகிட்டேன். அந்த காரணத்தால நான் என்ன பண்ணிட்டேன், தவறு செஞ்சுட்டேன். நீங்க வந்து இவ்வளவு ஒரு சிறந்த விரதத்தை அனுஷ்டிச்சுட்டு இருந்தீங்க. சோ நீங்க வந்து இவ்வளவு சிறந்த பகவானுக்கு பக்தி சேவை செஞ்சதுனால நீங்க ஒரு சின்ன குற்றம் தான் செஞ்சீங்க. அதனால அந்த குற்றத்தை நீங்க எப்ப குற்றம் பண்ணுவீங்க, அதுக்கான தண்டனை நான் கொடுக்கணும்னு வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். நீங்க ஒரு சின்ன குற்றம் தான் பண்ணீங்க. உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த குற்றத்துக்கான தண்டனையா நான் உங்களுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழைச்சு உங்களுடைய கருவை அந்த குழந்தை வந்து துண்டு துண்டா வெட்டி போட்டேன். இந்திரன் வந்து ஏன்னா அவங்க உண்மைய சொல்லுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால வந்து மறைக்காம எல்லா உண்மையும் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நான் வந்து துண்டு துண்டா வெட்டி போட்டேன். ஏன்னா யார் ஒருத்தன் பகவான் உடைய சேவையில முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணருடைய சேவையில இருக்காங்களோ அவங்க வந்து எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் காலப்போக்கில் அவங்க என்ன ஆயிடுவாங்க, தூய்மை அடைஞ்சிடுவாங்க. நிச்சயமா அவங்களுக்குள்ள அனைத்து நல்ல குணங்களும் வந்துடும். அதற்கு ஆதாரம் வேற யாரும் கிடையாது, இந்த திதியும் இந்த இந்திரனும் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 2 பேருமே தூய்மை அடைந்துட்டாங்க.
இந்திரன் செஞ்சதும் தப்புதான், திதி செஞ்சதும் தப்புதான். ஸோ அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்திரன் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களுடைய ஒரு குழந்தை இருந்த அந்த குழந்தைய வந்து 7 வெட்டிட்டேன். உடனே அந்த 7 துண்டும் 7 குழந்தைகளாக உருமாறிடுச்சு. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த 7 குழந்தைகளும் திரும்ப 7 துண்டுகளா வெட்டி போட்டேன். ஸோ அந்த பகவானுடைய கருணையால அந்த 7 துண்டுகளும் மொத்தம் 49 துண்டுகள் 49 குழந்தைகளாக உருமாறிடுச்சு. ஓ அருமையான தாயே, நீங்க எவ்வளோ ஒரு பக்தி பண்ணி இருந்தா உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இனி வரவே வராது. ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து மரணமே கிடையாது. உங்களுடைய மகன்கள் வந்து எப்பவுமே உயிரோட தான் இருப்பாங்க. இது உண்மை. ஏன்னா எனக்கே இவ்ளோ ஆச்சரியத்த குடுத்தது. ஏன்னா பகவான் விஷ்ணுவ நீங்க வழிபட்டதனால தினமும் எவ்வளவு ஸ்ரத்தையா நீங்க வழிபட்டு இருக்கீங்க. அந்த பக்தி தொண்டுக்காக பகவான் வந்து உங்களுக்கு இவ்வளவு ஒரு சிறந்த பலனை உங்களுக்கு குடுத்திருக்காங்க. அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. சோ நம்ம வந்து பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா 18வது அத்தியாயத்துல எத்ரயோ கேஸ்வரகம் கிருஷ்ணோ எத்ர பார்த்தா தனுர்தரக தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதீர் துருவா நீதீர் மதிர் மமம், எங்கெல்லாம் யோகிகளான சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காரோ, அதே போல சிறந்த வில்லாளியான அர்ஜுனன் இருக்காங்களோ, சோ அங்கெல்லாம் செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான சக்தியும் நிச்சயம் இருக்கு. சோ பகவான் இருக்கக்கூடிய பகவானை வழிபடக்கூடிய அனைவருக்கும் நல்லதுதான் நடக்கும். எப்பவுமே அவங்களுக்கு வந்து கெட்டதே நடக்காது. சோ யார் ஒருத்தர் முழுமுதற் கடவுளான பகவான வழிபட்டுன்னு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து பௌதிக ஆசையால பக்திக்கு வந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு பௌதிக ஆசையும் நிறைவேறும், அவங்களுக்கு முக்தியும், அதாவது ஆன்மீக லோகத்துக்கு போகக்கூடிய அந்த வழியும் பகவான் வந்து அந்த பகவானுடைய கருணையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறும். ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா துருவ மகாராஜன். சோ துருவ மகாராஜன் வந்து பகவான் விஷ்ணுவை நோக்கி தவம் பண்ணார். எதற்காக தவம் செஞ்சாரு அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய தந்தையுடைய ராஜ்யத்தை விட பெரிய ராஜ்யம் தனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தார். ஆனா அதுக்கப்புறம் பகவானை வழிபட்டதுக்கு அப்புறம் அந்த தவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவரால் என்ன பண்ண முடியல, பௌதிகமா எதையுமே கேட்க விருப்பப்படவே இல்லை பகவான் கிட்ட. ஆனாலும் பகவான் என்ன பண்ணாரு, அதை விட சிறந்த ராஜ்யத்தையும் கொடுத்தார், அவருக்கு மோட்சத்திற்கான வரத்தையும் கொடுத்தார். சோ அதே போல நம்ம வந்து பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா, அகாம சர்வ காமே வா மோட்ச காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். யார் ஒருத்தனுக்கு பௌதிகமான ஆசை இருக்கோ, அந்த பௌதிக ஆசையே இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க வந்து பகவானை வழிபட்டா, முழுவதற் கடவுளான பகவானை வழிபட்டா அவங்களுக்கு வந்து பௌதிக ஆசையும் நிறைவேறும், அதே போல அவங்களுக்கு மோட்சத்தையும் பகவான் வந்து கொடுப்பார். ஏன்னா பகவான் வந்து பூரண முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. சோ இப்படி பரமபுருஷர் அந்த பகவானை வந்து நீங்க வந்து ரொம்ப சிறந்த சேவை செஞ்சிருக்கீங்க, தொண்டாற்றிருக்கீங்க. அதனாலதான் பகவான் வந்து உங்களுக்கு இவ்வளவு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கார். சோ இத வந்து இந்திரனே சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா எல்லாருக்கும் இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, முழுமுதற் கடவுளான பகவான் தான் தன்னுடைய இலக்காக கருத வேண்டும். சோ புத்திசாலியா இருக்கக்கூடிய ஒருவன் யார் மேல முழுமையாக பற்று வைக்க வேண்டும், அந்த பகவான் மேலதான். ஏன்னா அப்படி பக்தி வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பக்தன் வந்து தன்னையே பகவானுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். அப்படியாப்பட்ட பக்தனை நீங்க சொர்க்கத்துல போட்டாலும் சரி, இல்ல நரகத்துல போட்டாலும் சரி, எங்க போட்டாலும் அவன் வந்து அவனுடைய பக்தியை தான் செஞ்சுட்டு இருப்பான். ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காரு, நாதனம் நாஜனம் ந சுந்தரீம் கவிதாம் ஜெகதி சகாமயே மம ஜென்மணி ஜென்மணி ஈஸ்வரே அவதாத் பக்தி ரகைத்து ஹித்வயே. சோ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், என்ன அழகான மனைவி வேணாம், என்ன ஃபாலோ பண்றவங்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம், பகவானே எனக்கு நீங்க தான் வேணும். ஏன்னா சுத்த பக்தர்கள் வந்து என்ன செல்வத்து மேலேயோ இல்ல மனைவி மேலேயோ இல்ல தன்னை ஃபாலோவர்ஸ் மேல எது மேலே அவங்களுக்கு வந்து பற்றுதலே இருக்கக்கூடாது, இருக்கவும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தேவை வெறும் பகவான் மாத்திரம்தான். இந்திரன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, தாயே நான் வந்து நீங்க வந்து ஒரு சிறந்தவங்க, ஆனா நான் தான் ஒரு முட்டாள், மூர்க்கன். நான் செய்த தவற தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சுக்கோங்க.
நீங்க செய்த பக்தியால இப்ப உங்களுக்கு 49 குழந்தைங்க பிறந்திருக்கு. ஆனா இந்த 49 குழந்தைகளுக்கும் எந்த ஒரு சேதமும் இல்ல. ஏன்னா எல்லா குழந்தைகளும் ரொம்ப நன்னா இருக்கு. ஆரோக்கியமா இருக்கு. ஏன்னா நான் எப்படி அந்த குழந்தைகள துண்டு துண்டா வெட்டாலும் எல்லா குழந்தைகளா மாறுதே தவிர அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படல. அவங்க எப்பவும் மரணமும் ஏற்படாது. அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுருங்க. ஏன்னா நான் வந்து உங்க குழந்தைய வெட்டிட்டேங்க. அதனால தயவு செஞ்சு என்ன வந்து மன்னிச்சுடுங்க. அப்படின்னு இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டதுனால உடனே வந்து திதி வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க. ஏன்னா இந்திரன் உடனே தன்னுடைய சிற்றன்னையான திதிக்கு வந்து நமஸ்காரம் தெரிவிச்சு அவங்களுடைய அனுமதியோட நான் வந்து என்னுடைய சகோதரரான இந்த மருத்துக்களை வந்து நான் வந்து சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போறேன். நான் இவங்கள பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அவன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய சகோதரர்களை தன்னுடைய லோகத்துக்கு இந்திரலோகத்துக்கு அழைச்சிட்டு போயாச்சு. சோ இப்ப வந்து சுகதேவர் வந்து சொல்றார், ஓ பரிஷத் மகாராஜனே, உன்னுடைய கேள்வி நீ கேட்டிருந்த இல்லையா? என்ன கேள்வி கேட்ட? இந்த மருத்துக்கள் திதிக்கு பிறந்தாங்க. ஆனா அவங்க வந்து அசுரர்களாக இல்லாமல் எப்படி இவங்க வந்து தேவர்கள் அளவுக்கு உயர்ந்தாங்க அப்படின்னு கேட்டேன் இல்லையா? இப்ப புரிஞ்சுதா? சாக்ஷாத் அந்த முழுமுதற் கடவுளான பகவான வணங்குனா என்ன ஆகும்? மங்களகரமான அனைத்து விஷயங்களும் தான் நடக்கும். நீ கேட்ட கேள்விக்கான பதில் வந்து நான் கொடுத்தாச்சு. இன்னும் உனக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீ கேளு. அதற்கான விடைய நான் வந்து சொல்றேன் அப்படின்னுட்டு சொல்லி முடிக்கிறார். ஓகேங்களா? இதோட நமக்கு வந்து இந்த 18வது அத்தியாயம் முடியறது. நாளைக்கு நாம 19வது அத்தியாயம் பார்க்கலாம். ஓகே. சோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.